வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களது தம்பி கரூர் பங்களா தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் முழுமையாக கைப்பற்றியுள்ளார்கள். சீல் வைக்கப்பட்ட நிலையில் அதற்கான ஆவணங்களை கேட்டறிந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் 1 வருடங்கள் ஆகியுள்ள நிலையில் அதற்கான ஆதாரங்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு கரூர் பங்களா பற்றியான தகவலை செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களோ அல்லது அவரது மனைவியோ தரவில்லாத காரணத்தினால் நீதிமன்றம் தற்பொழுது அதை அரசுடைமையாக்க செய்வதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் சுமார் 350 கோடி அரசாங்கத்திற்கு சொந்தமாக்கப்படுவதால் அந்த இடத்தை வெற்றிடமாக மாற்றுவதா அல்லது அந்த கட்டிடத்தை நூலகமாகவோ அல்லது வேறு ஏதேனும் அரசின் பயன்பாட்டிற்கு மாற்றுவதாக தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு பொதுமக்கள் கரூர் மக்கள் கோரிக்கை அனுப்பினால் மட்டும்தான் அந்த பங்களாவை தற்பொழுது பொது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நூலகம் அல்லது வேறேனும் பயன்பாட்டிற்கு மாற்ற முடியும். இல்லை என்றால் அந்த பங்களாவை இடித்துவிட்டு தரைமட்டமாக்கப்பட்டு அந்த இடம் அரசாங்கத்திற்கு சொந்தமான இடமாக மாற்றப்படும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. பல முயற்சிகள் செய்தும் செந்தில் பாலாஜி அவர்களது கட்டுப்பாட்டில் இருந்த கரூர் பங்களா தற்பொழுது முழுமையாக மத்திய அரசிற்கு சொந்தமாக மாற்றப்படுவதன் காரணமாக தனது சகோதரர் அசோக்குமார் அவர்கள் தலைமறைவாக இருப்பதுதான் நல்லது. அவர் வெளியே வந்தால் நிச்சயம் பல அமைச்சர்கள் கூண்டோடு கைதாவார்கள். 350 கோடி ரூபாய் நமக்கு பெரிய நஷ்டம் கிடையாது. அவர் வெளியே வந்தால் நிச்சயம் 1 அல்ல 2 அல்ல சுமார் 14 அமைச்சர்கள் கூண்டோடு சிறைக்கு செல்வது உறுதியாகிவிடும். இதனை கருத்தில் கொண்டுதான் அமலாக்கத்துறை இந்த திட்டத்தை பயன்படுத்தியுள்ளது என்றும் செந்தில் பாலாஜி அவர்கள் ரகசியமாக உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக குடும்பத்தினர்கள் இதை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டதாகவும் இல்லை என்றால் போராட்டத்தை தழுவியிருப்பார்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்துள்ளார். தற்பொழுது வரை கரூர் பொதுமக்கள் யாரும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு கடிதங்கள் எழுதாத காரணத்தினால் அந்த தரைமட்டமாக்கப்படக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் தற்பொழுது கரூர் மக்களுக்கு அப்பகுதி ஊர் மக்களும் ஒத்துழைத்து அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு கடிதங்கள் மூலமாக இதை நூலகமாக மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி அதிமுக நிர்வாகிகள் கூறியுள்ளார்கள். இது சரியானதா? அதிமுகவினர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சரியானதாக இருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைவதற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் உறுதியாக இருக்கும் என்றும்